நவ கிரகங்களில் இளமையான கிரகம், ரொம்ப இளமையான கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனிமரமாக நிற்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமே இல்லாமல் ரொம்பவே முடங்கி போயிட்டீங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு நிகழக்கூடிய அதிசயம். அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிழ்க்கவே முடியாத கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்ச்சி முடிச்சுகளை அவிழ்க்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. மிதுன ராசி பொதுவாக புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசியாக இருக்கட்டுங்க. மற்றவங்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. இது சத்தியங்க. ஏன்னா மற்றவங்க உங்களை பார்க்குற விதத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படுது. எப்பா சாமி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தியில் 1% நமக்கு இருந்தால் கூட நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட புத்தியை நமக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லையே. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்ல போகிறேங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ ஆன்மீகத்திற்கும் உங்களுடைய அறிவாற்றலுக்கும் பொருந்தக்கூடிய பதிவாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா திருப்பி சொல்லுங்கள், ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நவ கிரகங்கள்லேயும் வசியம் செய்யக்கூடியது தான் இந்த மந்திரம். ஓம் சூர்யாய போற்றி, சந்திரனாய போற்றி, அங்காரகனாய போற்றி, புதனாய போற்றி, குருவாய போற்றி, சுக்கிரனாய போற்றி, சனீஸ்வரராய போற்றி, ராகுவாக போற்றி, கேதுவாய போற்றி. இதோட உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள், அந்த தெய்வங்களோட பேர் எனக்கு தெரியாதுங்க. இப்போ முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட இஷ்ட தெய்வமாக ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. இப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பேர் சொல்லி நீங்கள் அவங்கள வணங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. இதே மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கு பின்னாடியும் இஷ்ட தெய்வத்திற்கு பின்னாடியும் ஓம் போற்றி சேர்த்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான தீர்வை தேடி போகிறீங்கன்னு அர்த்தங்க. எல்லாத்தையும் விடுங்க. அனுதினமும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. ஒரு வேலை காரணமாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நாங்களாம் வெளில போகலாமா, வீட்டில் தான் இருக்கோம் அப்படியா, தினமும் காலையில் எந்திரிச்சு நம்ம படிக்க விட்டு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முகமாவது கழுவிட்டு தெய்வத்தை நினைப்போம் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குங்க. தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு, அதாவது ஆத்மார்த்தமாக உங்கள் மனசார இந்த மந்திரத்தை சொல்லும்போது நவ கிரகங்களினுடைய கருணை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இது உண்மைங்க. நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே தெய்வத்தோட பரிபூரண அருள் நமக்கு துணை வரும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுமா, நல்லா இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறேங்க இல்லையா, இந்த புலம்பல் கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன், எனக்கு தெய்வம் வழிகாட்டும். இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா இது ஒரு நிமிஷம்தான். கடவுள் நினச்சா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஒரு நொடியில் போக்கிடுவார். தெய்வம் எனக்கு துணை வரும். அதற்காக நான் முயற்சி செய்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், அதுக்காக நான் முயற்சி செய்ய போகிறேன். கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டு. இது மட்டும்தாங்க வேண்டுதலாக இருக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக என்ன வேணால் இருக்க, எதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு தொடங்கி பாருங்க. அது சத்தியமாக சொல்கிறேங்க, தடுமாற்றத்திற்கே போனாலும் இடமாற்றமாகி போனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காமல் விடவே விடாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தெய்வத்தோட துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் மனசார நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சால்
நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுன ராசிக்காரங்க அறிவாளிங்க, புத்திசாலிங்க, அது இதுன்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரவை குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, பள்ளி பருவத்தில், கல்லூரி நாட்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க உங்களை மட்டம் தட்டி இருப்பாங்க. ஆனால் இது இப்போது படித்து முடித்த பின்னாடி சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க, அட இவனா இப்படியா, படிக்கிற காலத்தில் இப்படி இல்லவே இல்லையே, இவன் இப்படி இல்லவே இல்லையே, கடைசியில் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சா இவன் சிறப்பாக இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாளாவது அவன் கண்ணு முட்டையே வெளியே வர நீங்கள் வச்சிருப்பீங்க. உலகத்தோட போக்கையே மாற்றக்கூடிய அறிவாளிகள், புத்திசாலிகள், கண்டுபிடிப்பார்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தாங்க இருப்பாங்க. யாராவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப முடியாத நிலை, குப்பை பொறுக்கிறோமோ, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஏதாவது ஒரு நிலையில் ரொம்ப கீழே இருக்கேன்னு நினச்சாலும் சரி, சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, ஒரு நாள், ரொம்ப நாளில் கிடையாது, கூடிய சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது சத்தியங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருப்பாங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படி தாங்க இருப்பாங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றி யாரையும், முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரோட வாழ்க்கையோ கெடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்கங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுருவாங்க. உயர்வை எட்டாமல் சரித்திரமே கிடையாதுங்க. இதே மாதிரி தாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் பேக்ரவுண்டு உருவாக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சமீப காலத்தில் ஒரு பதிவு படித்தேங்க. உங்களோட குடும்பத்தில் உங்கள் பேரை கேட்டால் மற்றவன் ஒரு எட்டு பின்னாடி தள்ளி நிற்கணும். அது பயத்தாலையும் இருக்கணும், பணத்தாலையும் இருக்கணும், அதிகார தோரணையாலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறதுக்கும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் தகுதியானவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. கேட்கும் போதே வியப்பாக இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டாதாங்க அடுத்தவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசி நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு நிலையில் இருப்பாங்க. ஒரு 100-200 கூலி வேலைக்கு கூட போகட்டும், இல்லை பெரிய அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும், இதனோட பழக்கம் என்ன தெரியுமா? புத்தி சும்மாவே இருக்காதுங்க. ஒரு சின்ன ஒரு துண்டு, ஏதோ ஒரு வடையோ ஒரு பூண்டோ ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்ற கடையில் ஒரு பேப்பர் கையில் கிடச்சாச்சு, அதை படிக்காமல் விட மாட்டேன், அதை என்ன ஏது அப்படிங்கிறத ஆராயாமல் விட மாட்டீங்க. ஸோ அமெரிக்க அதிபர்லேருந்து நம்ம வீட்டை அடுப்புங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே இருக்குங்க. உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா விஷயங்கள்லையுமே இரட்டை சிந்தனை மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது உங்களுடைய பலவீனம்னு கூட வச்சுக்கலாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுதலில் ரொம்பவே பக்குவசாலிங்க. இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு இவங்கக்கிட்ட புலம்புறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னா அந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் அது எப்படி இவங்க சரி கட்டியிருப்பாங்களோ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா ஒரு கற்பனை அறிவு தாங்க இவங்க கிட்ட இருக்கும். இப்படி செஞ்சு பாரு, வேலை கரெக்டாக இருக்கும், இவங்க சொன்னது நடந்திருக்கும்பா. இப்போ இவங்களையே சார்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய நட்பு கூட்டம், உறவுக்காரங்க எல்லாருமே இவங்க பின்னாடி அப்படியே சுற்றுவாங்க. கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. காரணம் நம்ம தான் வேலை போல் அடுத்தவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தாளாட்டி பாராட்டின்னு சொல்லிட்டு அவங்கள பெரிய லெவலில் நிறுத்துகிற வரைக்கும் விடுறதே இல்லைங்க. அதனால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ என்னம்மா சொல்ல வர, நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரையா? நான் சொல்ல மாட்டேங்க. சத்தியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை, இல்லாதவர்களுக்கு பல வேலை மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பலாயிரம் பிரச்சனை, பலாயிரம் வேதனை. ஏன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையை நினைக்கிறதுல முதன்மையான ராசி மிதுன ராசிங்க.
கண்டிப்பாக நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. என்னம்மா குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா, இவ்வளவு புத்திசாலிங்க, உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. நம்மளும் ஒரு தொழிலை பண்ணலாமே, நம்மளும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கலாமே, இப்படி வேலை வாங்கிடுவோம். இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு வழிகாட்டி பல பேர் இன்றைக்கி உயர்வான நிலையில் இருக்காங்க. அதில் ஒருபடியாவது நம்ம மேலே வரணும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அட்வைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் உண்மைன்னு என்னைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் மேலே வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேங்க. இதோட நினச்சது எல்லாத்தையுமே செய்வாங்க, எல்லாரையுமே அரவணைச்சு இருக்கக்கூடியவங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல் குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட கையே தனக்கு உதவி அப்படின்னு வாழ்ந்துட்டு இவங்க இருக்காங்க. இப்பேற்பட்ட அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாவே போதும், நலமாக இருக்கீங்களா அப்படின்னெல்லாம் கேட்கவே வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நலம் இருக்குது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் எப்படி நாங்கள் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் மனக்கவலைகள் காணாமல் போக போகுதுங்க. நோய் நொடிகள் காணாமல் போக போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுது. கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகுது. இப்போ குரு பகவான் கடகராசிக்கு மாறுறதுனால மிதுன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை நிலை அப்படியே மொத்தமாக மாறப்போகுதுங்க. குருவோட அருளால் எல்லா விதங்கள்லேயுமே சௌபாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் அதிபதியாக இருந்து பல இடங்களில் காப்பாற்றினாலும் புத்தியால் கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் தாங்க நிலச்சிருக்கும். குருவோட அருள் உங்களுக்கு தேவைங்க. கடகராசிக்கு குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் குருவோட பேச்சு துணை வருங்க. புதனும் குருவும் இரட்டையர்களாக செயல்பட போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசியில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இந்த விளக்கம் பொருத்தமாகுங்க. குரு 2ஆம் வீட்டில் இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம், குடும்பம், வாக்குவன்மை, நிதிநிலை, நல்ல பெயரெல்லாம் மேம்படுமாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. பழைய முரண்பாடுகள் குறையும். திருமணத்தின் மூலம் புதிய உறவுகள் வருங்க. குழந்தைகளோட பிறப்பால் குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகத்தோட கல்யாணம் நடக்குங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவாங்க. விவாகரத்தானவங்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் ஆனவர்களுக்கும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்குங்க. நெருக்கடியான நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வம் சேரும். நல்ல வரன் அமையுங்க. சிறப்பான வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயருங்க. சம்பளம் உயரும். விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க விஷயங்களில் அனுகூலம் இருக்குதுங்க. அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வேலை அமையுங்க. ஆண்களுக்கு தொழில், வியாபாரம், சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் ஆதரவு அதிகமாகும்.
லாபத்துக்கு குறைவில்லைங்க. நிதிநிலையில் செல்வம் சேரும், சேமிப்பு அதிகமாகும், திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க முடியுங்க. பணம் பல வழிகளில் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க. புத்திசாலித்தனம் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்குங்க. அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் வேலையில் சம்பள உயருங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் விரிவடையும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது. கடன் சுமை குறையும். அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை கூடும். தேர்தலில் சாதகமான பலன் கிடைக்குங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் சோர்வு வந்து போகும். பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சோம்பல், மன அழுத்தம் எல்லாமே குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சுயநலமாக நடக்கும் உறவுகள் கிட்ட இருந்து கவனமாக இருந்துக்கோங்க. குரு கொடுக்கும் உயர்வை புதன் பகவானும் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. புதன் புக்தி, வேகம், கற்றல் ஆகியவற்றிற்கு அதிபதிங்க. புதன் சுபக்கிரகங்களோட சேர்ந்திருந்தா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாருங்க. பாவக்கிரகங்களோட சேர்ந்திருந்தா மன அழுத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே வரும். குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. குரு ஆன்மீகத்தை உயர்த்துவார். புதன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வைப்பார். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நம்மளோட மிதுன ராசி புதன் பகவான அதிபதியை கொண்டதுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க, பேச்சில் வல்லவர்கள், நட்புல உண்மையானவங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இவங்க சிந்தனையில் புதிய உலகத்தை உருவாக்குவாங்க. குருவோட அருளால் ஞானம் பெருகும். புதனோட அறிவு வளருங்க. புதனால் அறிவு வளரும். விநாயகர் அருளால் தடைகள் அகலும். துர்க்கையோட அருளால் சாபங்கள் விலகும். திருமண வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் அன்பால் மறுபடியும் இணைய போகிறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெண்களோட பேச்சில் நயமுடையவர்களாகவும் ஆண்கள் அறிவில் வல்லமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய கவர்ச்சி விஷயத்தில், விவசாயத்தில் நிலம் செழிக்கும் நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் கூட்டத்தை கவர்வாங்க. ஆனால் எதிரிகளால் தடைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம் பண்ணுறதன் மூலமாக உங்களோட மனசுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றாங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரர்கள். அப்பேற்பட்ட கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி நீங்கி வரக்கூடிய காலங்கள் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த செயலை செஞ்சால் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரையுமே கண்டு அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க. வேறு யாரையும் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு தடவை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல
இடத்துல தாங்க நின்றுட்டுருக்கீங்க. ஆமாங்க, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்க நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும், அதிக சிந்தனை செய்கிறது, உடனே எல்லாரையும் நம்புறது, உறவுகளை சோதனை பண்ணுறது, பேச்சு திறனால் பிரச்சனை, நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் தெரியாமல் பேசுறது, எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் சேமிப்பு உங்களுக்கு இல்லாமல் போகுதுங்க. எல்லாருமே நீங்கள் அதனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிதி வளம், குடும்பத்தில் அமைதி, தொழிலில் முன்னேற்றம், எல்லா விதத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை குரு பகவான் தரப்போகிறாரு. வாழ்க்கையில்